அனைவருக்கும் வணக்கம். வழிகாட்டியில் தென் மாகாணத்தில் இடம்பெற்ற ஆசிரியர் போட்டி பரீட்சைகளுக்கான வினா மற்றும் விடையினை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே பகுதி 3 பாடசாலைகளில் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகள் தொடர்பான குறிப்புகளை பதிவு செய்யும் முக்கிய ஆவணம் யாது? இதற்கான விடையானது லொக் புத்தகமாகும். இது பாடசாலை வரலாறு மற்றும் முக்கிய நிகழ்வுகள் பற்றிய முழுமையான பதிவுகளை கொண்டதாக காணப்படுகின்றது. அடுத்த வினா, பாடசாலை ஒன்றில் கல்விசாரா ஊழியர் வகைக்குள் அடங்குபவர்கள் யார்? எழுதுவிஞர்கள், அலுவலக உதவியாளர்கள், ஆய்வுகூட உதவியாளர்கள், நூலக உதவியாளர்கள், காவலாளிகள், சுகாதார தொழிலாளர்கள் என்பவர்கள் உள்ளடங்குபவர்களாக காணப்படுகின்றனர். அடுத்த வினா, பாடசாலை ஒன்றில் மாணவர்களின் எண்ணிக்கை குறித்த எண்ணிக்கையை விட அதிகரித்தால் எல்லா பிள்ளைகளுக்கும் மதிய உணவு வழங்கப்படும். அந்த எண்ணிக்கை யாது? எண்ணிக்கையானது 100 காணப்படுகின்றது. அடுத்த வினா, ஜப்பான் நாட்டின் உதவியுடன் நிறுவப்பட்ட தென் மாகாணத்திலே கல்விக் கல்லூரி யாது? இதற்கான விடையானது நெல்வலா தேசிய கல்வியற் கல்லூரி ஆகும். அடுத்த வினா, காப்போத்த உயர்தர பரீட்சையின் போது மாணவன் ஒருவன் பெற்ற புள்ளியானது பல்கலைக்கழக அனுமதிக்காக நியமனப்படுத்தப்படும். அவ்வாறு நியமப்படுத்திய புள்ளி எப்பெயரால் அழைக்கப்படும்? இதற்கான விடையானது சஸ்கோராக காணப்படுகின்றது. அடுத்த வினா, கல்வி அமைச்சு அண்மையில் ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை அபிவிருத்தி வேலை திட்டம் எப்பெயரினால் அழைக்கப்படுகிறது? இதற்கான விடையானது அண்மையில் உள்ள பாடசாலையே சிறந்த பாடசாலை என்ற பெயரினால் அழைக்கப்படுவதாக காணப்படுகின்றது. அதாவது நியர் ஸ்கூல் இஸ் த பெஸ்ட் ஸ்கூல். அடுத்த வினா, தொழில்நுட்பவியல் தொடர்பாக மட்டும் பட்டத்தை வழங்குவதற்காக நிறுவப்பட்டுள்ள பல்கலைக்கழகம் யாது? இலங்கை பல்கலைக்கழகம் வொகேஷனல் டெக்னாலஜி என்பதாக காணப்படுகின்றது. 38வது வினாவாக, இலங்கையின் நூலகங்களில் புத்தகங்களை வகைப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படும் குறியீட்டு முறைக்கு வழங்கப்படும் பெயர் யாது? இதற்கான விடையானது டியூஇ தசம வகைப்படுத்தல் முறை ஆகும். 39வது வினாவாக, இலங்கையில் உயர் தேசிய டிப்ளோமா பாடநெறி நடைபெறும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களுக்கு பொறுப்பாக கடமையாற்றும் தேசிய மட்ட நிறுவனம் யாது? இதற்கான விடையானது இலங்கை உயர் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் என்பதாக காணப்படுகின்றது. அடுத்த வினா, பாகிஸ்தானிய சிறுமி ஒருவர் நாட்டின் பெண்களின் கல்விக்காக சேவையாற்றியமைக்காக தீவிரவாதிகளின் கோபத்திற்கு உள்ளானார். எனினும் அவர் வேறு நாட்டிற்கு சென்று தனது சேவைகளை நிறைவு செய்வதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டமையினால் அவருக்கு நோபல் பரிசு கிடைக்கப் பெற்றது. அவரது பெயர் என்ன? இதற்கான விடையானது மலாயா யூசுப்சாய் என்பதாகும். 2014ஆம் ஆண்டு இவருக்கான நோபல் பரிசு கிடைக்கப் பெற்றதோடு 17 வயதிலேயே நோபல் பரிசினை அவர் பெற்றிருக்கின்றார். 41வது வினா, தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாடம் ஒன்றை விளக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய உபகரணம் யாது? மல்டிமீடியா ப்ரொஜெக்டர், பல்லூடக திட்டம், இன்டரேட்டிவ் ஒயிட் போர்டு, தொடர்பாடல் திரை, கம்ப்யூட்டர், லேப்டாப், கணனி, மடிக்கணனி, விஷுவலைசர், சுட்டன் திரை என்பதாக காணப்படுகின்றது. 42வது வினா, கடந்த 2 தசாப்தங்களில் இலங்கையிலே கல்விக்காக அதிகளவில் உதவியை வழங்கிய 2 சர்வதேச முகவர் நிறுவனங்கள் உள்ளன. அதில் ஒன்றை பெயரிடுக. இந்த நிறுவனங்களாக உலக வங்கி மற்றும் ஆசிரிய அபிவிருத்தி வங்கி என்பன காணப்படுகின்றது. 43வது வினாவாக, பாடசாலை முகாமைத்துவத்திலே பாடசாலை சமூகத்தின்
தொடர்பை மேம்படுத்துவதற்காக கல்வி அமைச்சினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள வேலை திட்டம் யாது? இதற்கான விடையானது பாடசாலை அடிப்படையிலான முகாமைத்துவ திட்டம் என்பதாகும். 44வது வினா, இந்நாட்டிலே சாரணர் ஒருவர் பெற்றுக்கொள்ளக்கூடிய உயர் விருது யாது? ஜனாதிபதி சாரணர் விருது என்பதாகும். 45வது வினா, இலங்கை அரசாங்க பாடசாலைகளில் ஆரம்ப பிரிவிலே கற்பித்தல் ஊடகமாக பயன்படுத்தப்படும் மொழிகள் யாவை? இதற்கான விடையானது சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளாக காணப்படுகின்றது. 46வது வினா, கீழே தரப்பட்டுள்ள வசனத்தை பூரணப்படுத்துக. லீவு என்பது ஆசிரியர் ஒருவரினது உரிமை அன்று, அது அங்கால் பூரணப்படுத்தப்பட வேண்டியதாக காணப்படுகின்றது. இதற்கான விடையாக லீவு என்பது ஆசிரியர் ஒருவரினது உரிமை அன்று, அது சலுகை ஆகும் என்பதாக காணப்படுகின்றது. 47வது வினாவாக, இடமாற்றத்திற்கு உட்படும் அரசு சேவைகள் தொடர்பாக அரசு ஊழியர் ஒருவருக்கு கடமை நிலையம் ஒன்றிலே இருக்கக்கூடிய உச்சகால எல்லை எத்தனை வருடங்கள் ஆகும்? 5 வருடங்களாக காணப்படுகின்றது. 48வது வினாவாக, கட்டாயமாக பிள்ளை ஒருவர் பாடசாலையில் இருக்க வேண்டிய வருடங்களின் எண்ணிக்கை தொடர்பாக அரசு அண்மையில் கொள்கை ஒன்றை தீர்மானித்தது. அதற்கேற்ப அந்த வருடங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இதற்கான விடையானது 13 வருடங்களாக காணப்படுகின்றது. 49வது வினா, பாடசாலை அபிவிருத்தி சபை ஒன்றில் உறுப்புரிமையை கட்டணத்தை செலுத்தாது உறுப்புரிமையை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள் யார்? இதற்கான விடையானது பாடசாலை ஆசிரியர் மற்றும் பாடசாலை அதிபர் என்பதாக காணப்படுகின்றது. 50வது வினா, இடைநிலை பாடசாலை மாணவர்கள் தமது திறமை மற்றும் தொழில் சந்தைகளில் உள்ள தொழில் வாய்ப்புகளை அறிந்து கொள்வதற்காக பாடசாலைகளில் செயற்படுத்தப்படும் வேலை திட்டம் யாது? இதற்கான விடையாக தொழில் வழிகாட்டல் மற்றும் ஆலோசனை வேலை திட்டமாக இது காணப்படுகின்றது. மேலும் ஆசிரியர் போட்டி பரீட்சைகளுக்கான வினாக்களுக்கான விடைகளை அறிந்து கொள்வதற்கு வழிகாட்டியுடன் இணைந்திருங்கள். நன்றி.